ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஆப்பிளோட ஒரு சில லீக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த வருஷம் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு ப்ரோ மேக்ஸ் ஃபோன் இல்லாமல் வெறும் அல்ட்ரா ஃபோன் மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி அவங்களோட நேமிங் கன்வென்ஷன் வந்துட்டு நார்மல் பேஸ் மாடல் ஐஃபோன் ஏரு, ப்ரோ, அப்புறம் அல்ட்ரா, அந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸ் 4 டிஃப்ரெண்ட் நேமிங் கன்வென்ஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரோ மேக்ஸும் ப்ரோவும் தான் வந்துட்டு ஆப்பிளோட ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் செல்லிங் ஃபோன்ஸ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இன் கம்பேர் டு பேஸ் மாடல் ஃபோன்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம 15 சீரீஸ்லேயும் அதே தான் பார்த்துருப்போம். அண்ட் 16 சீரீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது. அந்தளவுக்கு நான் 16ஸுமே பார்க்கல. மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாருமே வந்துட்டு ப்ரோ மாடல்ஸ் தான் போடுறாங்க. ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஒரு விளம்பரம். சரி ப்ரோ, அப்படி ப்ரோ மேக்ஸ் கூட அப்படி என்ன தான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீவேம்ப்டு சிரி வரப்போகுது அப்படின்றாங்க. நமக்கு அந்த ஏஐ இதெல்லாமே வந்துட்டு அப்கிரேட் பண்ணிவிட்டு ஒரு புது சிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 17 ப்ரோ மேக்ஸோட வந்துட்டு சிரி வில் பி மச் மோர் இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நமக்கு இப்போ iOS 18.1 வந்த சிரி கூட வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலி தோணலை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் தானே ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஹார்ட்வேர்லேயுமே வந்துட்டு நமக்கு நிறையவே சேஞ்சஸ் வருது. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டர் பிக்சல் டிவைசஸ்லாம் வந்துட்டு எப்படி ஒரு ஓல்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இப்போது ஆப்பிள்லேயுமே வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் பிளாட்ஃபார்மில் தான் வந்துட்டு உங்களோட இது கேமரா இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி டு மேக் தட் டிவைசஸ் தின்னர் அண்ட் கேமராவுக்கு வந்துட்டு கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரூம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்துட்டு ஒரு வேப்பர் சேம்பர் கூலிங்குமே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அந்த வேப்பர் சேம்பரை வந்துட்டு ஹவுஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ரெக்டாங்குலர் டிசைன் எடுத்துகிட்டு வராங்களோ அப்படின்றதும் எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது. அண்ட் ஆப்பிள் அதை ஏன் வச்சாங்கன்னு தெரியல, ஏன் அதை எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்துட்டு ஆப்பிள் திரும்பவும் அவங்களோட அலுமினியம் வித் கிளாஸ் பேக்கை வந்துட்டு திரும்பி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் டைட்டேனியம் ஃப்ரேம்ஸை வந்துட்டு அவங்க 15 ப்ரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்துட்டு அலுமினியம் ஃப்ரேம்ஸ் ஆர் கமிங் பேக்கா அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு கேள்வி ஆப்பிள் கம்யூனிட்டியில் சுற்றிட்டு தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி 17 ப்ரோ மேக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு A19 ப்ரோ சிப் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்றாங்க. அண்ட் ஒரு ரேம் அப்கிரேடும் இந்த வருஷம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 8 GB ஆஃப் ரேம்லேருந்து 12 GBக்கு பம்ப் அப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்பிளோட ப்ரொப்ரைட்டரி வைஃபை 7 சிப்புமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு லாஸ்ட் இயர் நமக்கு iPhone 16e லான்ச் ஆகுனப்போ ஆப்பிள் வந்துட்டு அவங்களோட W1 சிப்பையுமே லான்ச் பண்ணாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க இன்ஹவுஸே வந்துட்டு இன்னொரு வைஃபை 7 சிப் மாதிரி டெவலப் பண்ணி மோஸ்ட் ப்ராபப்லி W2 அந்த மாதிரி வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்குது. அதுக்கப்புறம் வழக்கமாக சொல்கிற உருட்டுக்கள் தான் வந்துட்டு இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ரிஸு வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு பெஸ்ட் டிஸ்பிளே வரும், ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வரும் டிஸ்பிளேஸில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு டிவைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம். சரி, 17 ப்ரோ மட்டும்தானா ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் iPhone 17லேயுமே வந்துட்டு ஒரு சில அப்கிரேட்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி ஆப்பிள் வந்துட்டு இந்த நேமிங் ஸ்கீமை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. என்னென்னா ப்ரோ மாடல் ஐஃபோன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு A19 ப்ரோ சிப் அண்ட் நார்மல் பேஸ்லைனு அண்டு ஏர் ஃபோன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி A19 சிப் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு அக்ராஸ் த போர்டு ப்ரோவாக இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே சிப் செட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் iPhone 14 லைனப்பில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ப்ரோ மாடல்ஸ்லாம் வந்துட்டு ஹையர் ஜென்ரேஷன் சிப் அண்ட் இது நார்மல் பேஸ் லைன் மாடல்ஸ்க்குலாம் வந்துட்டு லோவர் ஜென்ரேஷன் சிப் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. தென் 16ல் வந்துட்டு அவங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை வந்துட்டு பேஸ் மாடலுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அக்ராஸ் த போர்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு சிமிலர் சிப்பே கொடுத்துருந்தாங்க. என்ன ஒரு வந்துட்டு ரூமர் போயிட்டுருக்கு அப்படின்னா, லாஸ்ட் ஜென்ரேஷனோட A18 சிப்புமே வந்துட்டு திரும்ப வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க நம்மளோட பேஸ் மாடல் iPhone 17க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இன்க்ரீஸ்டு டிஸ்பிளே சைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பேஸ் மாடல் ஐஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு 6.1 இன்ச் டிஸ்பிளே தான் இருந்துச்சு. இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி அதே சேம் பாடியில் தின்னர் பெசில்ஸ் வச்சு 6.3 இன்ச் டிசைன் வரும் அப்படின்ற மாதிரியுமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு ஒரு மினி ஐஃபோன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் ஆப்பிள் ஆல்ரெடி அதை டிச் பண்ணிட்டாங்க. 12 அண்ட் 13ஓட வந்துட்டு அதை மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஐஃபோன்ஸ் எல்லாமே வந்துட்டு செப்டம்பர் 2nd வீக்கில் லான்ச் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்குது. நமக்கு வந்துட்டு இப்போ 16 சீரீஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 லான்ச் ஆச்சு. அதே மாதிரி 15 சீரீஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ல் லான்ச் ஆச்சு. 14 சீரீஸ்
சீரிஸ் வந்துட்டு செப்டம்பர் 7 லான்ச் ஆச்சு அண்ட் 13 சீரிஸ் வந்துட்டு செப்டம்பர் 14 லான்ச் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த செப்டம்பர் ஏரியாவில் தான் வந்துட்டு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 2 மாதத்தில் வந்துட்டு உங்களுக்கு புது ஐஃபோன்ஸ் வந்துட்டு திரும்ப விளையாடுறதுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கலாம். இந்த வருஷம் என்ன புதுசாக இனோவேட் பண்ணுறாங்க, டிசைன் சேஞ்சஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லை பழைய ஐஃபோனே அப்படியே திரும்பி எடுத்துகிட்டு வந்து இதுதானே புதுசு அப்படின்றாங்களா அப்படின்றதையும் பார்ப்போம். முக்கியமான விஷயம் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 4 ஐஃபோன்ஸுக்குமே வந்துட்டு ப்ரைஸிங் லீக் ஆகிருக்கு. 17 பார்த்தீங்கன்னா 90,000க்கு லான்ச் ஆகும் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 90,000 அப்படிங்கிறது ரொம்பவே அதிக ப்ரைஸ் தான் இன் மை ஒப்பீனியன். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஏன்னா ஒரு 60,000 அந்த ரேஞ்சுக்கு லான்ச் ஆச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் 17 ஏர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 lakh லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. 17 ப்ரோ வந்துட்டு 1,39,900க்கு லான்ச் ஆகும், 1,40,000க்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரோ மேக்ஸ் அதாவது நம்மளோட அல்ட்ரா ஃபோன் வந்துட்டு 1,65,000க்கு லான்ச் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்துட்டு அவங்களோட இனோவேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா ஐஃபோன் 5S-க்கும் 6-க்கும் ஒரு டிசைன் சேஞ்ச் வந்துட்டு பயங்கரமான ஜெயண்ட் லீப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 11 to 13 அந்த எராவில் வந்துட்டு ரொம்பவே நல்ல ஐஃபோன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் அப்கிரேட்ஸ் இருந்த மாதிரியே எனக்கு தோணலை. இந்த ஏஐ வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்கிரேடு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா சொல்கிறது இன்மை ஒப்பீனியன் அது அவ்வளோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லாஸ்ட் ஃபேவரட் ஐஃபோன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஐஃபோனெல்லாம் பிடிக்காது, ஐஃபோன்னாலே அடிப்போம் அப்படின்னா அதையும் சொல்லுங்க. ஸோ இதுதான் மக்களே ஆப்பிள் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸோட லீக்ஸும் அண்ட் 17 லைனப்போட ஒரு சில லீக்ஸுமே வந்திருக்கு. ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.